உக்ரைனோட இந்த சப்சி பேபி ட்ரோன்கள் இருக்கு இல்லையா? அதாவது தண்ணி கடியில மேல சர்ஃபேஸ் வெசல் மிதந்துட்டு இல்லாத வெசல். தண்ணி கடியில போய் அடிக்கக்கூடிய அந்த சப்மரைன் ட்ரோன்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரோன் வந்து சமீபத்தில ரஷ்யாவோட சப்மரைன் மேல தாக்குதல் பண்ணுச்சு அப்படிங்கிறதோட செய்திகள் நம்ம பார்த்துருவோம். அது கூட வந்து சப்மரைன் இல்லாம கொஞ்சம் தள்ளி போய் தான் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல, அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நோவோசர்ஸ்கி பகுதியில இருக்கக்கூடிய அந்த சப்மரைன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏர்ஃபீல்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரிகானிசான் விமானம் இருந்திருக்கு. IL-38N ரக விமானம். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, லொகேட் பண்ணி அத அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த அட்டாக்கே பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலருந்து வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி ஒரு வேள இத முன்னாடியே டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஷ்யூஸ் ஆகும் அப்படிங்கிறது போல முன்னாடியே உக்ரைன் தரப்புலருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இது போல ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. இருந்துமே இப்படி நடக்குது அப்படின்னா, மேபி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏதாவது வேலை செஞ்சிருச்சோ! ஸோ அதனால தான் ரஷ்யாவோட சப்மரைன் சேஃப் ஆயிடுச்சா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரிஷனல் வார்ஃபேர்ல உச்ச கட்டத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. நம்ம சேனல்ல பார்ப்போம். இந்த அட்ரிஷனல் வார்ஃபேர் பத்தி ஆல்ரெடி பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் திரும்ப ஒரு சின்ன ஒரு இது. அட்ரிஷனல் வார்ஃபேர்னா இந்த முடிவுல இருக்கும்போது தோல்வி ஓகே தான். பட் ஆனா போய் நெகோசியேஷன் டேபிள்ல உட்காரும்போது எங்களால இந்த அளவுக்கு செய்ய முடியும். பட் இருந்தாலும் நாங்க வரோம்னா, அதுக்கேத்த மாரியான நீங்களும் விட்டு குடுத்து வரணும் அப்படிங்கிறது போல, பேசுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இது போல இரு தரப்புல இருக்கக்கூடிய ஃபுல் பொட்டன்ஷியல காட்டுவாங்க. அதான் அட்ரிஷனல் வார்ஃபேர். ஸோ அது ரொம்ப கொடுமையா இருக்கும். போர விட இந்த அட்ரிஷனல் வார்ஃபேர்ங்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கும். இது வேர்ல்டு வார் 2 இந்த டைம்லலாம் நடந்திருக்கு. இந்த ஹங்கேரி இந்த டைம்லலாம் ஜெர்மனி எல்லாம் நடக்கக்கூடிய டைம் இது. அந்த இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுல என்னன்னா, இப்போ அட்ரிஷனல் வார்ஃபேரோட உச்சத்துல ரஷ்ய தரப்பு வந்து உடசால என்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. உக்ரைன் வந்து இந்த ஆயில் டேங்கர் அடிக்க முடியும் அப்படின்னு காட்டும்போது, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா எங்களாலயும் முடியும் அப்படிங்கிறது போல, கடந்த மாசத்துல மட்டுமே 4 துருக்கியோட கப்பல்கள், கார்கோ கப்பல்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஜிரான் 2 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கருங்கடல்ல தாக்கியிருக்கு. அதுவும் உக்ரைனோட அ தண்ணி அந்த இது இருக்கும் இல்லையா, டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்ம்பாங்கல்ல, கடல் பரப்பு. உக்ரைனோட கடல் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. நவம்பர் 17 ஒரு கேஸ் கேரியர் மேல தாக்குதல் பண்ணாங்க ஒடசா போர்ட்ல. டிசம்பர் 12 ஒரு பேசஞ்சர் கார்கோ மேல சென்ட் கே அப்படின்னு ஒரு கப்பல் இருக்கு. அது மேல தாக்குதல் பண்ணாங்க. அடுத்தது டிசம்பர் 13 விவா அப்படிங்கிற ஒரு கார்கோ கப்பல் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு இல்லையா? ஸோ அது மேல அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் டிசம்பர் 23 மை விவோ அப்படிங்கிறது போல நேத்தி கூட வந்து பண்ண ஒரு சன்ஃபிளவர் ஆயில் கார்கோ மேல வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கருங்கடல்ல என்னால வர்த்தகத்த முடக்க முடியும் அப்படிங்கிறது போல உக்ரைன் காட்டுறாங்க அப்படின்னா, எங்களாலயும் முடியும் அப்படிங்கிறத ரஷ்ய தரப்பு வந்து காட்டுறாங்க. ஸோ இது போல அட்ரிஷனல் வார்ஃபேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட குறை இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. வாஷிங்டன் அதாவது அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா? எங்களால சென்ஸ் பண்ண முடியுது. அமைதிய வேணும்னு ரொம்ப விரும்புறாங்க. அழுத்தங்கள் குடுக்குறாங்க. அதுவும் கடந்த நெகோசியேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்கா கூட அதிகப்படியான அமைதிய விரும்புறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கான காரணங்கள் இருக்கு. இப்போ உக்ரைனோட சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க இல்லையா? அவங்க அவங்களோட ஆப்பரேஷன ரெஸ்யூம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எலெக்ஷனோட வேலை இப்போ உக்ரைன்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட கட்டமா வந்து பாத்தீங்கன்னா, வோட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுக்கு இருப்பாங்க இல்லையா உக்ரைன்ல? ஸோ அதெல்லாம் எத்தனை பேர் அப்படிங்கிறது போல இந்த ரிஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ரஷ்யாவோட இந்த ஃபுல் ஸ்கேல் போருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டெமோகிராபிக்கலா உக்ரைனை வந்து பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைய வச்சிருக்கு. ஸோ அந்த வோட்டர்ஸ் லிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும். யார் யாருக்கு ஓட்டு போடுறதுக்கு தகுதி இருக்கு, எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து எடுக்கணும். இதுதான் ஆப்பு. அதாவது இது போல பல மறைமுக ஆப் இருக்கு. இதுல ஆப்புங்கிறது இந்த ஓட்டர்ஸ் அப்டேட் லிஸ்ட். ஏன்னா இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா? இதுல எத்தனை பேர் வந்து ஓட்டு போடுறாங்க, எத்தனை பேர் ஓட்டு போடல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு. 2வது எவ்வளவு நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த துல்லியமா குடுக்காம கொஞ்சம் ஏதாவது பண்ணா கூட, பட் வெளிப்படையா தெரிஞ்சிரும். எந்த அளவுக்கு டெமோகிராபிக்கா வந்து பாத்தீங்கன்னா, இதுல அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம பேசிக்கான ஒரு கண்டிஷனே வோட்டர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண அப்டேட் பண்ணணும். அதுதான் விதி அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொன்னாங்க. மார்ஷல்ல என்ன வேணா செய்யலாம். பட் ஆனா இது போல விஷயங்கள் தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேசியிருப்பாங்களா எலெக்ஷனுக்காக அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் இப்ப நடக்க தெரியுது. ஒன்ஸ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சு இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள் பார்ட்டி உக்ரைன்ல இருக்குமா அப்படிங்கிறதே கேள்விதான்.
ஏன்னா, நூத்துக்கணக்கான நபர்கள் இப்போ உக்ரைனோட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்ட்ல அகதிகளா போயிருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்க எல்லாருமே புரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட குரல்கள வெளிய கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் கரப்ஷன். அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, பல குரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைன் மட்டும் அல்லாம, உக்ரைனுக்கு வெளிய இருக்கக்கூடிய மேற்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய உக்ரைனியர்கள் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்கு நாடுகளோட எய்டு எங்க போச்சு? அந்த எய்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க? அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, உக்ரைனோட நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கூட நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்தபோது பலரும் புரொட்டஸ்ட் பண்ணது உண்டு. பட் அதெல்லாம் அந்த டைம்ல இருக்கிறது இது ஃபாரின் இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். இதுல என்னன்னா, அணு உலை அப்படிங்கிறது ரொம்ப சேஃப்டி, செக்யூரிட்டி தான். சில நேரங்கள்ல ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். அதுவும் மறுக்க முடியாது. இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும். இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுல என்னன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஸ்டேஷனும் போச்சு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த தெர்மல் பவர் பிளான்ட் எல்லாத்தையும் வந்து பண்ணா ரஷ்ய தரப்பு தான் அடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எஸ்கலேஷன் கிடையாது. நார்மலா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே நாளைக்கு ஏதோ ஒரு ஏன்னா கடல் பரப்புல இருக்கிறதுனா அமெரிக்கா, யுகே, பிரான்ஸ் இவங்கலாம் வண்டி கட்டிட்டு வந்து நம்ம மேல தாக்குதல் பண்ண வந்தவங்க தான். அதெல்லாம் எந்த வகையிலயும் மறுக்க முடியாது. இப்பவும் நம்ம இந்திய பெருங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் ஆளுமையை காட்டுறதுக்காக சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் கப்பல்லாம் புடிச்சிட்டு போறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. திரும்பி இவங்கலாம் அடிக்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ நம்ம நாட்ட புரொடெக்ட் பண்ணணும்னா, முதல்ல அணு உலைகள் இந்த பகுதிகள்ல இருக்கணும். ஏன்னா, அத அடிக்க மாட்டாங்க. அத அடிக்கக்கூடாது. அது பண்ணாங்கன்னா, அணு ஆயுதம் போட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ப அணு ஆயுதம் போடுறதுக்கு நம்மளுக்கு ரிட்டாலியேட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து அணு ஆயுத போரா வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் யாருமே அணு உலைகள் மேல அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் ப்ராசஸ்ங்கிறது தங்கு தடை இல்லாம வருது. ஸோ அதே போல தான் இந்த அணு உலையோட இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது அந்த அளவுக்கு முக்கியம். எந்த ஒரு சப்ஸ்டேஷன்ஸ வேணாலும் அடிக்கலாம். என்ன வேணா செஞ்சு எலக்ட்ரிசிட்டியே எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணலாம். ஆனா ஒரு அணு உலை இருந்தாலும் அதுலருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா பகுதியிலும் குடுக்கறதுக்கான வேலைகள் பார்க்கலாம். எத்தன தடவ தான் அவங்க தாக்குதல் பண்ணாலும் ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிற முடியும். இது போல பல வகையான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அணு உலை பிளான்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 2வது இன்கேஸ் ஏதாவது ஒருத்தவங்க ஓவரா பண்றாங்க அப்படின்னா, இந்த அணு உலையோட கழிவுகள் இருக்கு இல்லையா? அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. கழிவுகள் மட்டும் ரெடி பண்ணி குண்டுகளோட கட்டி வீசினாங்கன்னா, டர்ட்டி பாம்பா மாறிடும். ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கனால அவ்வளவு வாலாட்ட மாட்டாங்க. அணு ஆயுதம் இல்லைன்னா கூட வாலாட்ட முடியாது. இந்த ஒரு காரணத்தினால தான் ஈரான வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரியா மாத்திறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெருமளவுல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மேற்கு நாடுகள். இது போல பல விஷயங்கள் இருக்கு. இது போல இதுல பல அனலிஸ்ட்களோட கருத்து இருக்கு. நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஸோ இப்பேற்பட்ட இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து ஜெனரேஷன் இத வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் ஜெனரேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்ன? ரஷ்யா தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுனால சிக்கல்கள் ஏற்படுது அப்படிங்கிறது போல. அதாவது கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ண கிடையாது. ரெடியூஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கு இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன் மேல அட்டாக் பண்ணியிருந்திருக்கலாம் ரஷ்யா அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது போல விஷயங்கள்னால மட்டும் இந்த எலக்ட்ரிசிட்டி இது போல சிக்கல்கள் இருக்கிறதுனால மட்டும் இல்ல. ஏன்னா 750 கேவி ஒரு சப்ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும். அதுவும் இப்ப ரிவைனி பகுதியில அடிச்சாங்கல்ல. ஸோ அங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ல அடி வாங்கியிருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. கரண்ட் இல்லாதது மட்டும் இப்போ ஒரு பெரும் பிரச்சனை கிடையாது. தண்ணி இல்ல, பிசினஸ் இல்ல, உணவுப் பொருட்கள் பிரச்சனை. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உணவுப் பொருட்கள் அப்படிங்கும்போது, ஜெர்மனி இப்ப வேற வழி இல்லாம சாலமன் ஃபிஷ் வந்து ரஷ்யாலருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜெர்மன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட சாலமன்ஸ் நம்மளோட சூப்பர் மார்க்கெட்ல இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடுச்சு. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள போர் தொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ வீடியோ பதிவுகள்லாம் வந்து பண்ண போட்டுருக்காங்க. காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. யூரோப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஃபுட்ஸ் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது போல. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சது. யூரோப் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுலருந்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இது போல விஷயங்கள்னால அதிகமா பாதிப்படைஞ்சிட்டு இருக்கிறாங்க உக்ரைன். இப்போ அடுத்த ஒரு செய்தி எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இதெல்லாம் இருக்கா? எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி கரப்ஷன் கேஸ் போயிட்டு இருக்கு. இதுல இப்போ வெளிய வரக்கூடிய தகவல் என்னன்னா, $840 மில்லியன் அமெரிக்க டாலர் பிரத்யேகமா இந்த அணு உலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தெர்மல் பவர் பிளான்ட் 2வது இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் புரொடெக்ட் பண்றதுக்காக மட்டுமே உக்ரைன் முழுவதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளை புரொடெக்ட் பண்றது எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை புரொடெக்ட் பண்றதுக்கு மட்டுமே $840 மில்லியன் அளவுக்கான தொகைய உக்ரைன் அலோகேட் பண்ணியிருக்காங்க. மேற்கு நாடுகள் எய்டா கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த பணம் எங்க போச்சு? அந்த டாக்குமெண்ட்லாம் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. யார் அத திருடுனா? அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்த வந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட மீடியாக்கள்ல இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 3500 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் முழுவதும் இருக்கு. அந்த 3500 சப்ஸ்டேஷன்ஸ புரொடெக்ட் பண்றதுக்கு $840 மில்லியன் அலோகேட் பண்ணிக்கிறாங்க மேற்கு நாடுகள்.
ஏன்னா இத புரொடெக்ட் பண்ணிட்டாலே உக்ரைனுக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே இருக்காது. ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்ட வந்து என்ன ஆனாலும் குடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இத யாரு சொல்றாங்க அப்படின்னா, கர்ச்சென்கோ அவர்கள். உக்ரைனோட அந்த டைரக்டர் இருப்பார் இல்லையா? எனர்ஜி சென்டர் டைரக்டர். ஸோ அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ச்சென்கோ அவர்கள். அவரு மீடியாக்கள்ல பேசும்போது சொல்லாரு. ஏன்னா எல்லாரும் இவர தான் நாக்க புடுங்குற மாரி கேள்வி கேட்குறாங்க. மீடியாலருந்து எல்லாருமே. ஏங்க சப்ஸ்டேஷன் ஏங்க ரெடி பண்ண முடிய மாட்டேங்குது? அதை ஏங்க புரொடெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது? ஏங்க அதுல வந்து எந்த கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி குடுக்கறதுக்கு முடிய மாட்டேங்குது? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னங்க ஆச்சு? அப்படிங்கிற போல பல விஷயங்கள் கேட்கும்போது, கர்ச்சென்கோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா மீடியாக்கள் முன்னாடி, அதாவதுங்க ட்ரோன்கள் வந்து நேரா சப்ஸ்டேஷன்ல விழுந்தா மட்டும் விபத்துகள் ஏற்படுறதில்ல. ட்ரோன்கள் வேற எங்கேயோ வெடிக்கிறது, உதிரி பாகங்கள் வந்து விழுந்தா கூட தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கான காரணம் ரூ. 1 கூட இத புரொடெக்ட் பண்றதுக்காக செலவு பண்ணல. நீங்க தாக்குதல் பண்ணக்கூடிய வீடியோக்கள் எடுத்து பாருங்க. அங்க எங்கேயுமே புரொடெக்ஷன் இல்ல. ஒரு சாண்ட் பேக் கூட வந்து பார்த்தீங்கன்னா வைக்கல. அதாவது மணல நிரப்பி மூட்டை மூட்டையா வச்சிருப்பாங்க இல்லையா? இன்கேஸ் ஏதாவது உதிரி பாகங்கள், ஷார்ப்னஸ்லாம் வந்து பட்டுதுன்னா, அதுல தான் வந்து சொருகிக்கும். ஸோ புரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இத வந்து ரஷ்யாக்குள்ள தெளிவா செய்றாங்க. இது உக்ரைன்ல செய்யறதில்ல. ஏன்னா நேத்திக்கு 100கணக்கான ட்ரோன்கள் மேல உக்ரைன் ஏவியிருக்காங்கன்றத பார்க்கணும். டவுன் பண்ணலாம். உதிரி பாகங்கள் விழுந்தாலும் டேமேஜ் ஏற்பட்டது. இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இது போல தொகைகள், எய்டுகள் வந்து பண்ணா சப்ஸ்டேஷன்ஸ புரொடெக்ட் பண்றதுக்குன்னு அலோகேட் பண்ணத அவங்க ப்ராப்பரா செஞ்சிருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் பிரிலிமினரியா செய்யக்கூடிய அந்த மெஷர்ஸ எடுத்திருந்தா கூட, உக்ரைன்ல இந்த அளவுக்கு கரண்ட் தட்டுப்பாடு வந்திருக்காது அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவ்ளோ ஊழல்கள் உக்ரைன்ல நடந்திருக்கு. நம்ம பார்க்கணும். போடக்கூடிய கோட், ஜாக்கெட், வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ல இப்போ போடக்கூடிய இந்த வின்டர் ஜாக்கெட்ல இருந்து பெட்ல இருந்து பல விஷயங்கள் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல ரூ. 1 கூட செலவு பண்ணல அப்படிங்கிற கர்ச்சிங்க அவர்கள் வந்து சொல்லிட்டு போய்க்கிறார். கரைச்சு கொட்டிட்டு போய்க்கிறார். ஸோ இப்படி இருக்கிற நேரத்துல பீப்புள் ஆஃப் த சர்வன்ட் பார்ட்டி நின்றுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜெலூஷன் அவர்கள் வேலையில இறங்கிட்டாரு. சைலண்டா அவரோட பிரசிடென்ஷியல் கேம்பெயினுக்கான விளம்பரங்கள் செய்ய ஆரம்பிச்சாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கிறார் வேலரி ஜெலூஷன் அவர்கள். முன்னாள் கமாண்டர் இன் சீஃப். இந்நாள்ல யூகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடரா போயிருக்கிறாரு. இப்ப அவர் சொல்லக்கூடிய புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஐ வில் பி த லாஸ்ட் டு லீவ் த கீவ். நான் தான் கீவ விட்டு கடைசியா போகக்கூடிய ஒரு நபரா இருப்பேன். கண்டிப்பா அவங்களால என்ன உயிரோட மட்டும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறது போல வீர தீர சாகசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. ஆனா இந்த பிரச்சனை முடியறதுக்கு வருஷ கணக்குக்கு முன்னாடியே வந்து பண்ண லண்டனுக்கு ஓடி போய் உட்காந்துக்கிறார். அவர் வந்து பண்ண இப்போ புக்க விட்டுருக்கிறாரு. இனி அடுத்த எலக்ஷன்ல நிப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. இன்னும் என்னென்ன மாரியான அந்த கவர்ச்சிகளுக்கு மயங்கி திரும்பவும் உக்ரைனோட மக்கள் மேற்குக்கு விருப்பமா இருக்கக்கூடிய நபரையே தேர்ந்தெடுப்பாங்களா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா இப்போ செக் செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டுருக்காங்க. ஜனவரி 7 முடிவெடுக்கலாங்க. இந்த செக் இனிஷியேட்டிவ்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சு, போன அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிலரி செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு குடுத்தாங்க இல்லையா? சப்ளை பண்ணாங்க இல்லையா? அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குங்க. அப்படிங்கிறதோட புதிய பிரைம் மினிஸ்டர் ஆண்ட்ரி பேபிஸ் அவர்கள் இருக்காரு. அவர் தரப்பும் செய்திகள் வந்து அதுல வெளிப்படைத்தன்மையே இல்லீங்க. அதுல என்ன ஏதுங்கிறதே தெரியல. அந்த ஸ்கீம்ல சுத்தி நெறைய மர்மங்கள் இருக்கு. முதல்ல அதெல்லாம் பார்க்கணும். கன்டின்யூ பண்றத பத்திலாம் முடிவில்ல. முதல்ல அத பார்ப்போம். அதுக்கப்புறம் யோசிப்போம் அப்படிங்கிறத கூட அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. ஸோ உக்ரைனுக்கு ஆர்ட்டிலரி ஷெல்கள் இதுக்கப்புறம் போறது கொஞ்சம் சிக்கல் தான். பார்ப்போம் என்ன மாரியான முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ யூரோப்பியன் யூனியன்ல ஒன்ஸ் இந்த எலக்ஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா உக்ரைன்ல கலவரங்கள் உக்ரைனுக்குள்ளேயே வெடிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல சிவில் வார் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சிவில் வார் வருது, பல துண்டுகளா உக்ரைன் வெடிக்குது அப்படின்னா மக்கள் புரட்சி போராட்டம்னு பண்றாங்கன்னா, அதை எப்படி மேற்கு நாடுகள் கையாள போறாங்க? என்ன மாரி பாகப்பிரிவினைகள்லாம் இருக்க போது? உக்ரைன்றது இருக்குமா? அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே ஆன் ரஷ்யன் டெர்ம்ஸ்ல உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் நடக்க போகுது. இந்த எலக்ஷன் நடக்குமா? ரிசல்ட்ஸ் வருமா? இல்ல அதுக்கு முன்னாடியே இந்த பார்ட்டிய கலச்சு விட்டு போயிருவாங்களா? என்ன நடக்கும்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் YouTube மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்கள 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சிருக்கேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.